ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப்ஸ் ஆரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில்வர் கலர் வெயிஸ்ட் பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இது. ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் கலர் ரோப்பு, நெக்ஸ்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லேசஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி 2 சைடும், இன்னொன்று வந்து ஒரு சைடு வந்து கர்வாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஈவனாக இருக்கிற லேஸ் வந்து சென்டர்லேயும், கொஞ்சம் கர்வாக இருக்கிற லேஸ் வந்து 2 சைடும் வைக்கிற மாதிரி நான் லேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 3த்தையும் வச்சோன்னா எவ்வளோ இன்ச் வருதோ அதுதான் வந்து நம்ம பெல்ட்டோட வித்து. 3த்தையும் இப்போ வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச் வருது. ஸோ பெல்ட்டோட வித் வந்து 1.5 இன்ச். சில்வர் கலர் கிளாத்து, பெல்ட்டோட லென்த் வந்து 13 + 13 26 இன்ச்சுக்காக நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பெல்ட்டோட வித்து வந்து 1.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து 3 இன்ச்சஸ் வரும். ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் சேர்த்து நான் வந்து 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வித்து வந்து 4 இன்ச்சு, லென்த் வந்து 26 இன்ச்சஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். ரோப்போட லாஸ்ட்டில் நம்ம வைக்கிறதுக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 to 4, 5 to 5, 6 to 6 அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த லாஸ்ட் அந்த ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக 4, இந்த சைடு வந்து 4.5 இருக்குது. அது நம்ம பண்ணும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெல்ட்டோட கிளாத்து. டோட்டலாக வந்து 26 இன்ச்சஸ் லென்த் இருக்குது. இதை டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன். நம்ம வந்து 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து மிஷினில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். இதை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க. இன்ச் டேப் வச்சு ஒரு பென்லேயோ மார்க்கர்லேயோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வாங்கின கிளாத் வந்து 30 சென்டிமீட்டர் கிளாத் தான் வந்து நான் வாங்கினேன். இதுலேயே வந்து நம்ம 3 to 4 பெல்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது லூப் டர்னர் யூஸ் பண்ணி நான் வந்து கிளாத்தை வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சஸ் வந்து அப்போ உள்ளே போயிடும். நம்மளுக்கு லூப் டர்னர் இல்லாதவங்க சேஃப்டி பின்னை வச்சு கூட நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைட் சைடை வந்து வெளியே எடுத்துட்டு இதை வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை அயர்ன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி இந்த நம்ம பண்ண ஸ்டிச்சை வந்து சென்டராக வச்சு நம்ம இதை அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ரோப் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 மீட்டர் 2 சைடும் 1/2 மீட்டர் வைக்கிற மாதிரி நான் ரோப் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த உங்களோட வெயிஸ்ட் பெல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோப் கட் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட்டை வந்து நம்ம 40 to 45 இன்ச்சஸ் வெயிஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ரோப்பை வந்து சென்டராக வச்சுட்டு 2 சைடும் வந்து சமோசா மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரோப்போட ரா எட்ஜஸ் வந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா இதை இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம ட்ரையாங்கிளாகவே ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்படி இருக்க ரோப்பை வந்து இப்படி டர்ன் பண்ணிவிடுங்க. இப்போ சென்டரில் வந்துடும் ரோப்பை. இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த ரோப் மட்டும் சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் வந்து ரோப் வச்சு இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு லேஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டரில் வைக்கிற ஈவனாக இருக்கிற அந்த லேஸை வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சோம் இல்லையா, அதிலேருந்து நான் லேஸ் வைக்கிறேன். லேஸோட ரா எட்ஜஸை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ லேஸ் வந்து இது 1/2 இன்ச் லேஸை ஸோ 2 சைடுமே தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா சென்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணாலும் அது நல்லா இருக்காது, ஃபோல்ட் ஆகிடும். ஸோ 2 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளோட பெல்ட்டோட லென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி லேஸை கட் பண்ணிவிட்டு எட்ஜில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இந்த கர்வாக இருக்கிற லேஸை வந்து 2 சைட்ஸ்லேயும் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சைடில் வைக்கிறேன். இதுலேயுமே வந்து நான் அந்த ரா எட்ஜஸை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கிளாத் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் மிஷின்லேருந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து டர்ன் பண்ணிடுறோம். பேக் சைடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாத்தோட கார்னர்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இதே ப்ராசஸ் தான் இன்னொரு சைடும் இதே மாதிரி லேஸை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ரோப்புக்கு வந்து நம்ம 4 4.5 இன்ச்சுக்கு ஒன்று கட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். 4 இன்ச்சை வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரோப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிட்டோன்னா வந்து ரோப்போட எட்ஜஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரோப்பும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சில்வர் கலர் வெயிஸ்ட் பெல்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா சில்வர் கலர் சாரீக்குமே வந்து காமனாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி நம்ம சில்வர் ஒர்க் வச்ச ஃப்ராக்குக்கு, பாவாடை சட்டை எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ஸ் ஆரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.